அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அண்ணனாக இருக்கிறார். பல்வேறு திட்டங்களின் வாயிலாக அப்பாவாகவும் இருக்கிறார். பல்வேறு திட்டங்களினுடைய வாயிலாக அதே போன்று பல்வேறு நபர்களுக்கு அவர் மகனாகவும் இருக்கிறார். இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் பெயர் வைத்தார், நிறைய உரிமைகளை கொடுத்தார். அவருடைய அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தலைமையிலான அரசு அவர்களுக்கான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறது. ஆம், உள்ளாட்சி தேர்தல்களில் நியமன முறையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் சமுதாயம் அப்படிங்கிறவங்களை எப்படி இந்த அரசு அணுகுச்சு, எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க, இதன் மூலமாக இந்த சமுதாயத்தினுடைய கண்ணோட்டம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இங்கே வருகை தந்து அவங்களுடைய கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. அவங்க அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அதே மாதிரி இப்படியான ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு யாரை சிறப்பு விருந்தினராக அழைத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கும்போது நீங்களே முடிவு செய்திருப்பீங்க. ஆம், தமிழ்நாடு அரசினுடைய மகளிர் உரிமைத்துறை மற்றும் சமூக நலன்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திருமிகு கீதா ஜீவன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தேங்க்யூ 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 ஸோ மச். கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து நிறைய மாற்றுத்திறனாளிகள் வருகின்றிருக்கிறாங்க. அவர்கள் கால்களில் பாதிப்புகள் இருக்கிறது, அவங்களுடைய கண்களில் பாதிப்புகள் இருக்கிறது, கைகளில் பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் உள்ளம் மிக உறுதியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க சொல்லவே நம்ம கேட்கலாம், என்ன மாதிரியான திட்டங்கள் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க, எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கிறது அப்படின்னு. யார் முதல்ல சொல்ல விரும்புறீங்க? என்ன திட்டத்தை பற்றி பேச விரும்புறீங்க? முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தான் மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டி மகுடம் சூட்டி மாற்றுத்திறனாளிகளை கௌரவப்படுத்தினார். அதோடு நிற்கும் மட்டுமில்ல, அதற்கு தனி துறையை உருவாக்கி அந்த துறையினுடைய அமைச்சராகவும் நலவாரியம் அமைத்து அந்த நலவாரிய சேர்மனாகவும் இருந்து மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வு மலர எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நேரத்தில் வணங்குகின்றோம். அவர் வழியில் இன்றைக்கு திராவிட நாயகர் கழக தலைவர் தளபதியாளருடைய பொற்கால ஆட்சியில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் போல அவரே இந்த துறையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இலவச ஸ்கூட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகை 2 மடங்கு, மாதாந்திர உதவித்தொகை 2 மடங்கு, மாற்றுத்திறனாளி வேலை வாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு, இந்தியாவிலே முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு மரப்பலகை பாதையை சிறப்பு பாதையை அமைத்து சென்னையிலே மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சென்று தன்னுடைய நீண்ட நாள் ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக அந்த கடல் நீரில் தொட்டு அளவு பார்க்கக்கூடிய ஆனந்தத்தை பார்த்த தலைவர், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏராளமான திட்டங்களை வழங்கி மாற்றுத்திறனாளியுடைய சிரிப்பில் தலைவர் கலைஞரை காண்கின்றார் இன்றைய திராவிட நாயகர் தலைவர் தளபதியார் அவர்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க நிறைய விஷயங்கள். முத்தமிழறிஞர் அவர்கள் பெயர் வைத்ததிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா பேசுவோம். நம்ம அடுத்தது மற்றவங்கள்ட்ட பேசுவோம், அமைச்சர்கிட்டையும் பேசிட்டு வரலாம். மேடம், நிறைய விஷயங்களை மாற்றுத்திறனாளிகள் பற்றினா சொல்லலாம். மாற்றுத்திறனாளிகள் பேர் வச்சதே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதனுடைய தொடர்ச்சியாக முதலமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அரங்கத்தை முதல்ல பார்க்கும்போது உங்களுடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கு? பொதுவாக எப்போவுமே நம்ம மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய எண்ணம் என்னன்னா, எங்கள் மேலே இரக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுடைய உரிமையை கொடுங்க அப்படின்றது. கருணையை நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுடைய உரிமையை கொடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அதுதான் இன்னைக்கு சமீபத்தில் இந்த முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு அதை தான் காட்டுது. நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி, நியமன உறுப்பினராக பணியமர்த்தப்படுவார்கள்ன்ற அறிவிப்பு எண்ணற்ற அந்த மாற்றுத்திறனாளிகள் அதை கேட்டது நிச்சயம் அவங்களுக்குலாம் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா எல்லா அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளி பிரதிநிதித்துவம் வரும். அப்படிங்கும்போது அவளுடைய உரிமையை நிலைநாட்டுறது எளிதாக இருக்கும் இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு படிக்கட்டு தான் அமைப்பீங்கன்னா நாங்கள் எப்படியா போய் ரேம்ப் போடியான்னு அவங்க உரிமையோடு செய்யலாம். ஆகவே ஒரு திட்டமிடுதலில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆகவே எப்போதும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணப்படி அவளுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க இன்னைக்கு முதலமைச்சர் அதுக்கு அடித்தளம் இட்டிருக்காரு. அவங்களை அமர வைக்கும் போதும் எல்லா இடமுமே அவங்களுக்கு என்னென்ன தேவை, நம்ம பார்வையற்ற மக்கள் நடப்பதற்கு என்ன வேணும், அந்த கரெக்டாக அந்த சிக்னல், அந்த லைன் வேணும்.
இல்லை இவங்களுக்கு ரேம்ப் வேணும், சாய்வுதளம் வேணும், இல்லை லிஃப்ட் வேணும். அவர்களுடைய இந்த கஷ்டத்தை சொல்லி எல்லா இடங்களிலுமே இவருடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்காருன்னு சொல்லிட்டு மிக்க மகிழ்ச்சியோடு அவர்களுடைய மகிழ்ச்சியில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். நிச்சயம் அதை நீங்க சொல்லும் போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், அதாவது பெண்களுக்கான அதிகாரம் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா அது ஒரு பெண்ணா நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய அதிகாரம் வந்தா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கான தேவைகளை இன்னொருத்தவங்க நிறைவேற்றுக்கு போது அவங்களா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவைகளை அறிதலே புரிதலே கஷ்டம். ஓகே ஓகே. இப்ப மாற்றுத்திறனாளி இவர் வந்து அந்த பெண்ணுக்கு என்ன தேவை இல்லையா, இல்லைன்னா காது கேளாத பெண்ணுக்கு வந்து என்ன வேணும், ஸோ அது அவங்களோட தேவை புரிதலே வந்து தேவை அறிதல் புரிதலே வந்து பிறருக்கு சிரமமானது. இப்போ இவங்களே அந்த இடத்துல இருக்கும்போது எளிதாக எல்லாத்துக்கும் புரிய வச்சிட முடியும் இவங்களுடைய தேவை என்ன அப்படின்றது. அதனால அவர்களால் அந்த நிர்வாகம் பண்ற அமைப்பில் எல்லாரும் அவங்க இருக்கும்போது நிச்சயமா அது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும். அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அடித்தளம். ரொம்ப சூப்பரா மேடம் வந்து சொன்னாங்க. குறிப்பா இந்த விஷயத்தை பத்தி யார் என்ன சொல்ல விரும்புறீங்க? உரிமைகளை கொடுப்பது என்பது வேறு, அதிகாரத்தை கொடுப்பது என்பது வேறு. இவங்க கை நீட்டுறாங்க, ப்ளீஸ் இவங்கள்ட்ட மைக் கொடுங்களேன். நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்தைச் சேர்ந்தவன். எனது பெயர் பாஸ்கரன். நான் 23 வயதில் வரை முழுமையான பார்வையுடன் சராசரி மனிதர்களைப் போல இந்த பூமியில் உலாவியவன் தான் நான். ஆனால் அதற்கு பின்னிட்டு எனக்கு சில சூழ்நிலைகள் காரணமாக தானாகவே எனக்கு முழுமையாக இரு கண்களும் பார்வை இழந்து விட்டேன். பெற்றோராலும் மற்றோராலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள். அந்த நிலையில் இருக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சராசரி மனிதர்களைப் போல நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் கிராம ஊரக உள்ளாட்சி அமைப்புகளிலும் அவர்களும் ஆளுமை பொறுப்பிற்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசின் நிரந்தர முதலமைச்சராக திகழக்கூடிய மாண்புமிகு திராவிட நாயகர் தளபதியார் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் பிரதிநிதித்துவம் கொடுத்து அவர்களுக்கும் சம உரிமை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை பிரகடனப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை பிரமிப்பில் ஆழ்த்தியிருக்கிறார் நமது தளபதி மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். எங்களுக்கு சொன்னீங்க, நீங்க பேசும்போது இன்னொரு வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னீங்க, தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றீங்க? இவருக்கு நிகராக ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு ஏழை எளியோர்கள் வாழ்வும் ஏற்றம் பெற்று இருக்கிறது. நலிந்தோர் வாழ்வும் நலம் பெற்று இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் முதல் மன்னர்கள் வரை என்று நான் எந்த நலத்திட்ட உதவிகளையும் பெறவில்லை என்று எவராலும் சொல்ல முடியாது. கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்றது அப்படி புரிஞ்சுக்கிறேன். குரலற்றவர்களுடைய குரலாகவும் அவர் இருக்கிறார். அதனால அவர் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்றீங்க. கண்டிப்பா நான் பேசுவோம். இவர்கிட்ட மைக் கொடுங்களேன், இவர்கிட்ட வாங்கி கொடுங்க ப்ளீஸ். வணக்கம், என் பேர் சரவணன், சென்னையிலேருந்து வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து நியமனம் கொடுக்கறது என்னன்னு ரீசன் கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டும் போதோ இல்லை ஒரு விஷயத்தை திட்டம் போதோ அந்த திட்டத்தின் உள்ளடக்கி நாங்கள் இருக்கும்போது எங்கள் வலிய வேதனை புரிஞ்சு அங்கே இருக்கும் அரசு அதிகாரிகள் பணி செய்வார்கள். ஏன்னு கேட்டால் ஒரு டாய்லெட் கட்டும் போது எங்களோட வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்தால் அவர்களுக்கு புரிய வைப்போம். ஏன்னு கேட்டால் ஒரு கட்டிடம் கட்டும் போதோ மாநகராட்சியோ இல்லை உள்ளாட்சி துறையிலே கட்டும் போதோ இல்லை ஒரு டாய்லெட்லேருந்து ஒரு ரோடு போடும் போதோ இல்லை அவங்க ஒரு பில்டிங்கை ஒரு அரசு சுகாதார நிலையை கட்டும் போதோ எங்களோட பிரச்சனையை நாங்கள் உட்கார்ந்து வேதனையை தெரிவிக்க வேண்டும் என்பதுக்காக தான் தமிழக முதலமைச்சரை எங்களை நியமனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் போய் போராட்டம் பண்ணக்கூடாது, எங்கள் உரிமையை அங்கே நீங்கள் செய்யணும்னு கேட்கறதுக்காக தான் நியமனம் பண்ணுறதாக முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒரு முக்கிய விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. இதே தான் மேடம் சொன்னாங்க. ஒரு அமைச்சரா அவங்க எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கான தேவைகளை அவங்க செய்து கொள்வாங்க, அதனால அந்த அதிகாரம் உதவும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து சார் வணக்கம். என்னுடைய பேர் குமரேசன், ராணிப்பேட்டையிலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன். கடவுள் நேரடியாக நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாராவது ஒரு மூலமாக தான் கடவுளை அவதரிப்பாங்க என்ற ஒரு தோரணையில் நான் தலைவர் கலைஞரை கடவுளாக தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு தாய் தந்தையை விட ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டா அந்த அவர்களுக்கான என்ன செய்யணும்னு பார்த்து செய்யறது முதலில் தாய், ரெண்டாவது தந்தை. ஆனால் நான் இன்னும் சொல்ல போனால் தாய் தந்தையை விட நம்ம கேட்கறதுக்கு முன்னே தாய்கிட்ட கூட அம்மா பசி இருக்குது, அம்மா நான் சிறுநீர் கழிக்கிற குத்திக்குமா போ, அவங்க கேட்டதான் செய்வாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் மட்டும்தான் நம்ம கேட்கறதுக்கு முன்னே செய்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர். ஒரு தாய் கூட சில நேரங்களில் கேட்டா செய்வாங்க, இல்லை கேட்காம கூட செய்வாங்க. தாய்க்கு ரெண்டுமே நம்ம பொருத்தி பார்க்கலாம். அது ஒரு தலைவருக்கும் நீங்க பொறுத்துறீங்க. அது ஏன் பொறுத்துறீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக இதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா?
ஒரு மாற்றுத்திறனாளிகள் வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும். சரி. அரசியலில் மட்டும் அரசியலில் வரும்போது மட்டும் உன்னால் முடியாது, அது வந்து பொதுவான ஒரு கருத்தாக இருந்தது. ஏன் இந்திய லெவலாக இருந்தாலும் தமிழ்நாடு லெவலாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபடும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் மனு கொடுப்பதற்கு மட்டும்தான், மனு வாங்குவதற்கு அல்ல என்ற ஒரு நியதி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதியாரும் மட்டும்தான் நீங்கள் மனு கொடுப்பதற்கு மட்டுமல்ல, மனு வாங்குவது இடத்திற்கு வர வேண்டும், மனு வாங்குவதற்கு வர வேண்டும் என்று எங்களை நாங்கள் நினைக்கவே வரல. நாங்களாம் வந்து நாளைக்கு வந்து உள்ளாட்சியில் போவோம் வருவோம், ஓட்டு போடும்போது தூக்கி போய் ஓட்டு போட்டாங்க. ஆனால் எங்களாலையும் அந்த இடத்துல போக முடியும்னு நினைச்சவர் தலைவர் கலைஞரும் அண்ணன் தளபதியாரும். கலைஞரை பத்தி பேசும்போதே ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. நீங்க குறிப்பா இதெல்லாம் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க சொல்ல முடியுமா? தலைவர் இருக்கும்போது தான் இந்த மாற்றுத்திறனாளி நலவாரி அமைச்சார், தனித்துறையை அமைச்சு கொடுத்தாரு. அந்த ஸ்கூட்ரு இப்போ யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், 3 சக்கர அந்த வண்டி, பெட்ரோல் வண்டி, அந்த வண்டி முத கொடுக்குற அந்த திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் தான், முத்தமிழறிஞர் கலைஞர். நம்ம எங்கே இருக்கிறோம் என்னன்ற தெரியாத ஒரு இந்த அறிவுசார் குறைபாடு உள்ள பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் தலைவர் தான் வந்து முத அவங்களுக்கும் உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து மொத்தமாக ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அந்த பிள்ளைகளுக்கு ஒரே உத்தரவுள்ள எல்லாத்துக்கும் மாதாந்திர உதவித்தொகை அப்போ 500ன்னு நினைக்கிறேன், 500 மொத்தமாக உத்தரவு போட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா காது கேட்காத பிள்ளைங்களுக்கு, அந்த காது கேட்காத பிள்ளைங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த தலையில் ஒரு சிப்பு வைக்கிறாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் அந்த காது கேட்கும் திறன் அவங்களுக்கு வருது. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் சிறப்பு திட்டம் அவர் கொண்டு வந்தார். அந்த நேரம் நிறைய பேர் அந்த அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது ரொம்ப காஸ்ட்லி, எல்லா பிள்ளைகளாலையும் பண்ண முடியாது, எல்லா தாய்மார்களையும் பெற்றோர்களாலும் அது செய்ய முடியாது, வசதி கிடையாது. அதை கொண்டு வந்து அவங்க செஞ்சு அப்புறம் அந்த பிள்ளைங்கள்லாம் நார்மல் பிள்ளைங்களோட படிக்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி அப்போ தான் காது கேளாத பிள்ளைங்களுக்கு பிகாம் பிசிஏ கோர்ஸ் நம்ம மாநில கல்லூரியில் தொடங்கினாங்க. ஏன்னா எல்லாம் +2 நின்றுவாங்க, சரி அவங்க மேலே படிக்கட்டும்னு சொல்லிட்டு பிகாம் பிசிஏன்னு அந்த கோர்ஸ் கொண்டு வந்தாங்க மாநில கல்லூரியில். இப்போ நம்ம தளபதி வந்து ராமநாதபுரத்தில் பரமக்குடியில் கொண்டு வந்திருக்காங்க அதே பிகாம் பிசிஏ கோர்ஸ். ஆனால் அன்னைக்கு தலைவர் தொடங்கி வச்சாரு, அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம தளபதியார் தொடங்கி வைக்கிறார். அந்த அளவுக்கு பெரிய தொய்வு இருந்தது. அப்படி நம்முடைய முதலமைச்சருடைய சாதனை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நிச்சயமா. அப்போ குழந்தை பிறந்ததுல இருந்து அவங்க மாற்றுத்திறனாளியா இருந்தாங்கன்னா அவங்க வளர்ந்து பெரியவங்களும் ஆகிற வரைக்குமான திட்டங்களையும் செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து யாரு என்ன திட்டத்தை பத்தி ரொம்ப சுருக்கமா பண்ண வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வர்றோம். என் பேர் ரஹமதுல்லா. கலைஞர் என்றால் ஒரு சுயமரியாதை எங்களுக்கு உணர்வூட்டி ஒரு சுயமரியாதை காரணம் இருக்கணும். மாற்றுத்திறனாளியெல்லாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சுயமரியாதையாக முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்கிறோம். காரணம் அது கலைஞர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். அதை தளபதி அவர்கள் செலுமைப்படுத்துகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளி துறை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து மாற்றுத்திறனாளி துறைகள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து மாற்றுத்திறனாளிகளே கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கு, அவங்கள தானே கேட்டால் தெரியும். நாங்கள் வெளியிலிருந்து அக்கா சொல்ற மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் மாற்றுத்திறனாளிக்குள்ள குறைகள் தெரியும். அந்த அடிப்படையில் நலவாரிய உறுப்பினராக மாற்றுத்திறனாளி நியமிச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இப்ப கலைஞர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில தான் எங்களுக்கு எல்லாம் கல்லூரி கட்டணம் ரத்து பண்ணாங்க. ஏன் என்று சொன்னால் ஒரு மாற்றுத்திறனாளி சமூகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சுயமரியாதை காரணமாக மாற்றியது கலைஞர் அவர்களும். அது ஏன்னா மறக்க முடியாது, எந்த ஒரு மாற்றுத்திறனாளியும் மறக்க முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, 75% இன்னைக்கு பஸ்ல கட்டணம் கிடையாது. நாங்க காசு கொடுத்து ஏறினா கூட அந்த பஸ்ல ஏற்றக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏளனமா பார்த்ததை இன்னைக்கு கம்பீரமா எந்திரிச்சு நிற்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? தளபதியும் கலைஞரும் இன்னைக்கு சின்னவரும் திராவிட மாடல் ஆட்சி தான். அரசாணை வெளியிட்டாங்க, பேருந்து நடத்துனர்கள்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அரசாணை வெளியிட்டாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு கம்பீரமா இருக்கும். ஒவ்வொருவரும் இன்னைக்கு சுயமரியாதை பேசுறாங்க பத்தியா? இந்த சுயமரியாதை கற்றுக் கொடுத்தது திராவிட மாடல் அரசு தான். வேற யாருமே யாராலும் பண்ண முடியாது. நீங்க என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? நான் ஒரு எம்எஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்எட் எம்பில் பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி தெற்கு சந்தனூர் குடியிருப்பு அப்படிங்கிறது நான் பிறந்த ஊர். அந்த ஊரில் பிறந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற வரை பேருந்தை கண்ணிலே பார்க்க முடியல. அப்போ 5ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படியாவது நம்ம பஸ்ஸை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சக படிக்கிற பசங்களை வச்சு பனை ஓலை பார்த்துருப்பீங்க. அந்த பனை ஓலை 5 ஓலையை சேர்த்து வச்சு அதில் நான் உட்காந்து இழுத்துக்கிட்டு போய் 5 கிலோமீட்டர் இழுத்துட்டு போய் பஸ்ஸை கண்ணில் பார்க்க. அப்படி இருந்த என்னைய இன்னைக்கு பஸ்ஸில் ஏறுறதுக்கு அந்த சாய்வுதள பாதையோட பஸ்ஸை உருவாக்கி இருக்கிற அரசு நம்ம கலைஞர் அரசு.
அதை எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து அந்த சம வாய்ப்பு சம உரிமைனா சட்டமன்றம் உள்ளாட்சியில் வந்து நாங்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிறத அவர் சொன்ன மாதிரி நாங்கள் நினைக்கிறத எங்கள் அப்பா அம்மா செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில தளபதியார் அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அறிவிச்சது வந்து உண்மையில மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த இன்னைக்கு உள்ளாட்சியில் அறிவிச்சிருக்காங்க, நாளைக்கு உறுதியா சட்டமன்றத்துக்கு கொடுத்துருவாங்க. அப்ப சட்டமன்றத்துக்கு கொடுக்கும்போது அனைத்து இடங்களிலுமே சாய்வுதள பதம் ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிரும். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அப்ப எல்லா இடத்துக்குமே எங்களுக்கான தீர்வு கிடைச்சிரும். அதனாலதான் நாங்க வந்து தலைவர் கலைஞரை சாமியாகவும் தளபதியார் அவர்களை நிரந்தர முதல்வராகவும் இன்னைக்கு எல்லா மாற்றுத்திறனாளிகளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம், பெற்றவர்களை விட எங்களை உயர்வாக மற்றவர்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகளை கீழே தள்ளி விட்டு பார்ப்பாங்க, ஆனா உள்ளங்கையில் வைத்து உயர்த்தி பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையில இருந்து பண ஓலையில இழுத்துட்டு போனாதான் 5 பஸ் பார்க்க முடியுது. இன்னைக்கு சென்னைக்கே வந்திருக்கீங்க, அதுவும் கலைஞர் செய்திகளுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து வணக்கம், என்னோட பேர் வந்து சாமுவேல் ராஜ், நான் மதுரையிலேருந்து வர்றேன். ஓகே சார். பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய கல்வி வளர்ச்சியை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் சார். இதை வந்து எப்படி வரலாற்றை வந்து கிமு கிபி என்று பிரிப்பார்களோ அதே போல் 1970க்கு பிந்தைய காலம் முந்தைய காலம் என்று 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 1969 முதலாக திமுக வந்து ஆட்சி பொறுப்பில் ஏற்றது. ஆனால் 1970க்கு முந்தைய காலங்களெல்லாம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு ஹோம்லேயோ அல்லது வேறு இறந்துண்டு வாழ்பவர்களாக அப்படித்தான் அவருடைய சமுதாய வாழ்க்கை இருந்தது. ஏன்னா பெற்றோர்களும் உறவினர்களுமே அவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ளவே மாட்டார்கள், அவர்களால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்கிய ஒரு காலகட்டங்கள் அது. ஆனால் 1971 கலைஞர் வந்து கண் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று திரும்பி வந்தபோது விமான நிலையத்தில் நிருபர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் பார்வையற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கும் பசுமரத்து ஆணியாக எங்களது எண்ணங்களில் பதிந்திருக்குது. நான் பார்வையற்றவர்களுக்கு ஒளியாகவும் விழியாகவும் களியாகவும் இருப்பேன்னு சொல்லி சொன்னார். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கு தமிழகத்தில் வந்து 14 மாவட்டங்கள் இருந்துச்சு. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு பள்ளிகள் துவக்குவதற்கு ஆணையிட்டார். அதுதான் அவரிட்ட முதல் விதை எங்களுடைய கல்வி பயணத்தை தொடர்வதற்கு. அதன் பின்னதாக தான் பார்வை மாற்றுத்திறனாளிகள் படிப்பதற்கு இலவசமாக உண்டு உறவிடத்தோடு படித்து தங்களுடைய படிப்பை தொடர்வதற்கு, அதாவது 6 புள்ளிக்குள் நாங்கள் அகில உலகத்தையும் காண அவர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். இந்த ஆண்டு பூவிருந்தவள்ளி பார்வையற்றோர் பள்ளியில் ஆனந்த் என்ற ஒரு மாணவன் கணினியின் உதவோடு 12ஆம் வகுப்புடைய அரசு தேர்வை இன்றைக்கு எழுத துவங்கி இருக்கின்றார். இனி வரக்கூடிய காலங்களில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் நிச்சயமாக மிக சிறந்த சாதனையாளர்களாக வருவார்கள். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்னீங்க 1970க்கு முன்பு பின்புன்னு நம்ம பிரித்தே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பேசுவோம். நான் மினிஸ்டர் கிட்டே நான் பேசிட்டு வந்துடுறேன். பட் அதான் முத்தமிழறிஞர் கலைஞர் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அவருடைய தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்பெஷலாக எதுவும் சொல்லலாம் முதலமைச்சர் தலைவர் அந்த ஸ்கூட்டர் தொடங்கினது வந்து 2 காலம் செயல்படாதவருக்கு கொடுத்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர். இப்போ நம்முடைய தலைவர் தளபதியார் என்ன சொன்னார், ஒரு கால் அவங்களுக்கு செயல்படாமல் இருந்தாலும் ஸ்கூட்டர் வழங்கலான்ட்டார். அதில் அப்புறம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 மடங்காக எண்ணிக்கை ஆக்கப்பட்டிருக்கு. நிறைய இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் 450 ஸ்கூட்டர் வந்திருக்கு இந்த வருஷம். அதே போல் அவங்க பேசினார், எல்லா கல்வி உதவியும் 2 மடங்காக உயர்த்திட்டாங்க. இந்த மாற்றுத்திறனாளி வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நல வாரியத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க ஆண்டுக்கு. இதுக்கு வந்து கிடையாது, அந்த ஒரு லிமிட்லாம் கிடையாது. ஆமாம், ஏன்னா கடந்த வருஷம் நம்ம 3 கோடின்னு நினைக்கிறேன் அந்த வாரியத்துக்கு ஒரு நிதி உதவி. ஏன்னா அவங்களுக்கு இறப்புக்கு உதவித்தொகை உண்டு, விபத்து ஏற்பட்டால் 1 லட்சம் உதவித்தொகை உண்டு அந்த குடும்பத்தாருக்கு, ஒரு மாற்றுத்திறனாளி இறந்து போனான். அதே மாதிரி கல்வி உதவித்தொகை உண்டு, திருமணத்துக்கு உதவித்தொகை உண்டு, எல்லாமே அந்த இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த தொகை வந்து நம்ம அவங்களுடைய அப்ளிகேஷன் வர நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு ஒரு உச்சவரம்பு கிடையாது. நம்ம இப்போ ஃபைல் போட்டது முதலமைச்சர் மாற்றுத்திறனாளி வரனா உடனே நமக்கு பணம் சாங்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய பேர் இதில் வந்து அந்த வாரிய உறுப்பினராக இருக்கிறவங்க நிறைய பயனடைகிறாங்க. வாரியமும் அவங்க 10 வயசுலேருந்து உறுப்பினர் ஆகிடலாம். இப்போ அதை கூட தளர்வு பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள். ஏன் பிறவிலே இப்படி பிறந்திருக்க பிள்ளையை நீங்கள் அப்போவே ஏன் சேர்த்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை இருக்குது. எல்லாமே கோரிக்கை கருதக்கூடிய ஒரு ஆட்சி தான். பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த 3 சக்கர வண்டி, அதுபோல் வீல் சேர்
வழங்குறாங்க. இப்போ முதலமைச்சர் வந்ததுலேருந்து 2021லேருந்து அது இவங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன அந்த மாதிரி சிலருக்கு வந்து முதுகு தண்டோட உட்கார முடியாது. ஓகே. இப்போ ஒரு தனியார் கல்லூரியில் வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸருக்கு நின்றுக்கிட்டே அவங்க கிளாஸ் உட்கார வேண்டியதில்லை, நின்றுக்கிட்டே அவங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அந்த சேர் வடிவமைக்கப்பட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் வந்து நின்றுக்கிட்டே இப்போ வந்து பாடம் எடுக்கிறேன் முடியும். ஏன்னா தனியாக நிற்க முடியாது. அந்த பொண்ணுக்கு அந்த சேர் அந்த வடிவமைக்கு அப்படி இருக்குது. இதை மாதிரி அதுக்கு பேர் கஸ்டமைஸ்டு சேர்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு இப்போ வந்து வடிவமைச்சு கொடுக்குறாங்க. இது மாற்றுத்திறனாளி மத்தியில் நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு. இது வந்து நான் இப்போ உள்ள இந்த மாதிரி மாடல் சேரு. பழைய ஒரு வீல் சேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு சேர் இருக்கும், நல்ல பெரிய அகல சைஸில் இருக்கும். சின்ன ஒரு 13-12 வயசு பையனால் அதில் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு ஓட்டிகிட்டு போவார். அந்த நிலைலாம் மாற்றிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறது, மாடர்னைஸ்டாக காலத்துக்கு ஏற்றார் போல் நவீனமயப்படுத்திட்டு கஸ்டமைஸ்டு சேர்ன்னு சொல்லிட்டு, கஸ்டமைஸ்டுனா அவர்களுடைய உபயோகத்துக்கு ஏற்றவாறு அவர்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு இப்போ வடிவமைத்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப வரவேற்பு பெறுது. 1 லட்ச ரூபாய் மானியம் கொடுத்தாங்க, அப்புறம் அதிக தேவைப்பட்ட அதிகமும் கொடுக்குறாங்க. வீல் சேரும் அதே மாதிரி தான். இந்த தசை சிதைவால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களாம் வீட்டிலே தான் இருப்பாங்க, தவண்டு தான் போவாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிட்டு வர, இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு இடத்த போகுமான்னு நினைச்சவங்க இன்னைக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய இப்போ அந்த வீல் சேரும் நல்ல உபயோகமா இருக்கு. 3 சக்கர சைதும் நல்லா இருக்குது. நல்லா முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே ஒரு 900-200 பேர் வந்து அந்த மாதாந்திர உதவித்தொகை கேட்டு காத்திருப்பு பட்டியலில் இருந்தாங்க. அவர் பொறுப்பேற்ற உடனே 9100 பேருக்கு ஒரே ஆர்டரில் காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் மாதாந்திர உதவித்தொகை வழங்க உத்தரவு. அதே மாதிரி இந்த வீல் சேரு, அந்த ஸ்டிக்கு, கண்ணாடி அதெல்லாம் கேட்டு இருந்தவங்களுக்கும் காத்திருப்பு பட்டியலில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த அந்த உபகரணங்கள், உதவி உபகரணம் எல்லாத்துக்கும் வழங்கணும்னு உத்தரவு போட்டார். அதுக்கப்புறம் வந்து பட்டா வழங்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர். இப்போ பட்டா வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் மாற்றுத்திறனாளியோட பேருக்கு, இல்லை அவங்க மாற்றுத்திறனாளி பிள்ளையை வச்சுருந்தானா அந்த தாய் தகப்பனுடைய பேருக்கு, பெற்றோருடைய பேருக்கு வழங்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இது வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு 2900 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட போய் விண்ணப்பம் கொடுக்கணும். சரி, மாற்றுத்திறனாளி இப்போ வந்து வீட்டு மனம் வாங்கியிருக்காங்க, அடுத்து வந்து கலைஞர் கனவு இல்லம் மூலம் அவங்களுக்கு 3.5 லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த மாதிரி எல்லா புதிதாக கட்டப்படுற எல்லா அரசு கட்டிடங்களிலும் தடையற்ற சூழல், ரேம்ப் கட்டாயம் இருக்கணும், அந்த பார்வையற்றோர் நடந்து போகிற அந்த ஒரு வழியும் இருக்கணும் அப்படின்ற உத்தரவிட்டு இப்போ தலைமைச் செயலகத்துலலாம் இருக்குது, அந்த வழி இருக்குது, லிஃப்ட் மூலம் போக முடியும். இவ்வாறு அந்த ரேம்ப் வைக்க வசதி இல்லைன்னா லிஃப்ட் வைக்கணும் அப்படின்றதும் புது கட்டடத்துல எல்லாம் பண்ணிட்டாங்க. பழைய கட்டடத்திலும் பண்ணணுன்றதும் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிய கோரிக்கையை கேட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு முதல்வராக அனைவருக்குமான முதல்வர் திகழ்கிறார் என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா மேடம் இவ்வளோ விஷயங்களை பட்டியல் போட்டாங்க, பிறகு ஏன் நீங்கள் வந்து அவர் கடவுள்னு சொல்ல மாட்டீங்க, நிரந்தர முதல்வர்னு சொல்ல மாட்டீங்க? ரைட், ஓகே சார். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் எஸ் அமர். சென்னையில் இருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து கலைஞர் ஊர், திருவாரூர். ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் முதல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இதை அமல்படுத்தலை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்ற ஒரே ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை முதல்ல கலைஞர் தான் வந்து 2008 சட்டமாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 அதுக்கு எக்ஸாமினேஷனும் வச்சார். டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாமினேஷனும் வச்சார். நிறைய பேர் மாற்றுத்திறனாளர் அதில் வந்து பாஸ் பண்ணி உள்ளே போனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் ஒரு வரி சொல்லுவாங்க சார், அதாவது வந்து காணார் கேளார் நடவார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து ஒரு படி மேலே போய் கலைஞர் என்ன சொன்னார்னா, இவங்க வந்து அதை விட ஒரு மேலே ஒரு சொல்லு இருக்குமான்னு பார்த்தா அவங்க வந்து மாற்றுத்திறனுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்து, அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டி சார், முதல்ல வந்து யார் ஒருத்தருக்கும் பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கணும். பொருளாதார சுதந்திரம் ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் சமூகத்தில் கண்டிப்பாக வந்து பெரிய உயர்ந்த நிலையை மதிக்கப்படுவான் சார். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவை ஃபினான்ஷியலாக என்ன தான் நீங்கள் வந்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுத்தாலும் நமக்கு தேவை வந்து ஒரு ஃபினான்ஷியல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தினவர் வந்து கலைஞர் தான். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளர் வாழ்க்கையில் ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் சார். இந்த ஒரு 10 வருஷத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நாங்கள் அனுபவித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து கலைஞர் மட்டும்தான். அதே மாதிரி அவர் வழியில் வந்த ஸ்டாலினையாவும் அதில் ஒரு படி கூட குறையாமல் அதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டு போகிறாரு. என்னோட பேர் சுமதி, கவிஞர், பேச்சாளர். மேக் த ரைட்ஸ் ரியல் அப்படின்ற மாதிரி இப்போ உள்ளத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள்
உடலால் ஒதுக்கப்பட்டவர்களுக்குமானது தான் சமூக நீதி. சமூக நீதி சமூக நீதின்னு பேசுகிறோம். அந்த சமூக நீதி அப்படின்றது என்ன? உள்ளத்தால் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, உடலால் ஒதுக்கப்பட்டவர்களுக்குமானது தான் சமூக நீதி. அந்த பார்வையில் தான் இப்போ நம்ம தளபதியார் என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவ அதிகாரம் இது ஐநா சபையில் சரத்து 29 இருக்கிறது. உரிமைகள் உண்மையாக வேண்டும். அந்த உரிமைகளை தான் இப்போ உண்மையாக்கி இருக்காங்க. மேக் த ரைட்ஸ் ரியல். இப்போ எல்லாரும் உரையாற்றுனாங்க. கவிதை வடிவில் நான் சொல்றேன். கலைஞரே, அண்ணாவின் இளவலே, வீட்டில் இடஒதுக்கீடு இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தந்த வள்ளல். நல்லா இருக்கு. அதாவது வீட்டில் இடஒதுக்கீடு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுன்னு சொன்னீங்க. உங்களுடைய கவிதையை நான் கொஞ்சம் நீட்டிச்சுக்கலாமா? வீட்டில் இடஒதுக்கீடு இல்லாதனால நாட்டில் இடஒதுக்கீடு உண்டுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் ஜெபமணி. நான் சடையங்குப்பம் பகுதி, சென்னையில் சடையங்குப்பம் பகுதி அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். கலைஞர் ஐயா நிறைய எங்களுக்கு பயனுள்ள காரியங்களை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஐயா அவருடைய வாழ்க்கையே போராட்டம் தான். போராடி தான் நிறைய காரியங்களை அவங்க பெற்றாங்க. அந்த போராட்டத்தை நாங்கள் அதிகமாக போராடக்கூடாது என்பதற்காகவே எங்களுக்கு நிறைய காரியத்தை பெற்று கொடுத்தாங்க. நிரந்தர முதலமைச்சர்னு ஏன் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க. நிரந்தர முதலமைச்சர்னு நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, அவர் காலை சிற்றுண்டி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அரசு கல்லூரிகளில் பள்ளியில். அப்போது இந்த பள்ளியில் போய் நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். கை இல்லாத ஒரு குழந்தைய பார்த்து அந்த குழந்தை எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, எனக்கு அப்பா கிடையாது, என் கூட பிறந்தவங்க 3 பேர், நாங்கள் காலையில் டீ மட்டும் தான் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவோம். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த சிற்றுண்டியினால் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ நிரந்தர முதலமைச்சர் இவராக தானே இருக்கணும். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, முழு பார்வை இல்லாததான் இருந்தேன். என்னோட கிராமத்தில் எல்லாருமே என்னை ஒதுக்கிடுவாங்க. எங்களுக்கு எப்போவுமே வெள்ளம் வந்துடும், தண்ணி வந்துடும். அப்போ நாங்கள் வேறு கிராமத்துக்கு தான், வெளியே தான் நாங்கள் வரணும். சத்தியமூர்த்தி நகர், ஜோதி நகர் அந்த சைடு தான் நாங்கள் வரணும். வேறு வழியே கிடையாது. சாப்பாட்டு கூட கிடையாது. 3 நாள் சாப்பாடு இல்லாமல் கூட நாங்கள் வாழ்ந்திருக்கோம். ஆனால் 2 முறை இப்போது இருக்கிற தமிழக முதல்வர் 2 முறை எங்கள் சடையங்குப்பம் கிராமத்துக்கு எங்கள் தேவை தண்ணியில் நடந்து வந்தாங்க ஐயா. அதை ஃபோட்டோ கூட நாங்கள் காமிப்போம். எங்கள் கிராமத்துக்கு நடந்து எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அறிந்து உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. இந்த முதல்வரையை தானே எங்களுக்கு எப்பவுமே வேணும்னு நாங்கள் கேட்போம். நான் ஒரு தமிழ் பேராசிரியர், பொன்னேரி கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், டாக்டரேட் முடிச்சிருக்கேன், இந்த புத்தகத்தை நான் போட்டிருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த முதல்வர் தான். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்னன்னா, நாங்கள் படிக்கிறதுலையும் சரி, எங்களுக்கு உழைக்கிறதுக்கும் சரி, எங்களுக்கு ஒருவேளை சம்பளம் இல்லைன்னா இந்த உலகம் எங்களை மதிக்கவே மதிக்காது. எங்களை ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கோம். எனக்கு ஐயா கொடுத்த சம்பளத்தினால தான் இன்னைக்கு நான் பணியாற்றுறதுனால தான் எனக்கு நல்ல ஒரு கணவர், நார்மல் கணவரை இன்னைக்கு நான் அடைஞ்சிருக்கிறேன். இதுக்கு காரணமும் ஐயா எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையினால தான். நிறைய விஷயங்கள், அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. எல்லாருடைய அனுபவத்தை கேட்கறது ரொம்ப நல்லா டச்சிங்கா இருக்குமா. இந்த நம்ம தளபதி செஞ்ச திட்டம் சொன்னோம் இல்லையா, அவர் வந்தோடனே அதை மாதிரி இந்த உதவித்தொகை பெற்றுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்களும் 1500 ரூபாயை உயர்த்தி கொடுத்தார். 1500 வாங்கிட்டு இருந்த கடும் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கடும் ஆமாம் 2000 கொடுத்தார். அப்புறம் பராமரிக்கிறதுக்கு, அதாவது சிலர் படுத்த படுக்கையா நடமாட முடியாத நிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி உள்ளவங்கள ஒரு ஆள் அவங்க அம்மாவோ தங்க யாரோ பராமரிச்சே ஆகணும். அந்த ரொம்ப கடும் ஊனமுற்றவராக வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் 1000 ரூபா, அவருக்கு ஒரு 2000, இந்த அசிஸ்டண்ட்டுக்கு 1000. அதே போல் சென்னையில் புதியதாக, ஏன்னா பெரிய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி புதிய மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் ஒன்று புதுசாக வட சென்னையில் ஒன்று தொடங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி ரைட் ஸ்கீம்ன்றது ஒரு 1700 கோடிக்கு உலக வங்கி உதவியோட அந்த திட்டத்தை தான் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, முதற்கட்டமாக இப்போ எல்லா இடமுமே அன்னைக்கு கலைஞர் இருக்கும்போதே மாவட்ட அலுவலகம் உருவாக்கப்பட்டது. ஆனால் தாலுக்கா அளவில், அந்த ஒன்றிய அளவில் இந்த மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் கிடையாது. அதை இப்போ முதற்கட்டமாக அதை தான் தொடங்குறாங்க. கோட்ட அளவுலையும் அந்த ஒன்றிய அளவுலையும் அலுவலகம் தொடங்கி இவர்கள் எல்லாமே, ஏன்னா இன்னும் போய் சேராத மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப குக்கிராமத்தில் இருக்காங்க. ஸோ அவர்களையும் போய் நம்முடைய அரசு திட்டங்கள் போய் சேர்ந்துட வேண்டும் அப்படின்றதுக்காக இப்போ முதற்கட்டமாக
கோட்ட அளவுலேயும் அந்த ஒன்றிய அளவுலேயும் அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு தற்காலிகமாக ஒரு கட்டிடம் வாடகைக்கு எடுத்து பிடிச்சி அவங்களுக்கு ஸ்டாஃப் எல்லாம் வச்சு அந்த ஒரு முதற்கட்ட பணி நிறைவு பெற்றிருக்குது. இது மாதிரி தொடர்ச்சியாக எல்லாம் போகும்போது அது நம்ம எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும். எல்லா மாற்றுத்திறனாளியும் நிச்சயமாக திட்டத்தின் மூலம் பயன்பெறலான்றதுக்காக முதலமைச்சர் செய்கிறாங்க. அவர் பொறுப்பு கையில் இருக்கும்போது 600 கோடி என்னமோ ஒதுக்கீடு இந்த துறைக்கு. இப்போ வந்து 4 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்து இந்த துறை நிர்வகிக்கப்பட்டுள்ளது. My name is Sanbumani. I am from Chennai Koturpuram. Actually, I am working in TCS as an accessibility tester. பார்வை எப்படி போச்சுன்னா மூளைக்காய்ச்சல் ஜுரம் வந்து தான் என்னுடைய பார்வையை வந்து நான் இழந்துட்டேன். 8 வயசு இருக்கிறப்ப எனக்கு பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஒரு அன்எஜுகேட்டட், அவங்க வந்து ஒரு புவர் ஃபேமிலி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து படிக்கவே முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலும் வந்து என்னை ஒரு பார்வையற்ற ஒரு ஸ்கூலில் வந்து சேர்த்து இங்கே லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து 12th வரைக்கும் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து 11th 12th மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சொல்லி தருவாங்க பார்வையற்றவர்களுக்கு. கலைஞர் ஐயா வந்து நிறைய கல்வி வளர்ச்சிக்காக ஊக்குவித்தவர். ஆனால் ஒரு கணினியும் எங்களால் வந்து கற்க முடியும் அப்படின்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கி ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டினவர் வந்து நம்ம கலைஞர் ஐயா தான். அவர் அளித்த அந்த ஊக்கத்தொகை, அந்த கல்வி, தன்னம்பிக்கை இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ஒரு MA BEd முடித்தேன். நம்ம தளபதி ஐயா எல்லா பார்வையற்றவர்களுக்கும் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதனால் நான் வந்து நம்ம முதல்வருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது மட்டும் இல்லை, கலைஞர் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முனைவர் ராகுல் காந்தி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப பஸ் வசதியே இல்லாத ஒரு குக்கிராமம் காசவநாடு நெல்லுப்பட்டு. நான் வந்து முனைவர் பட்டம் முடிச்சுட்டு இன்றைக்கி தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக தமிழ்துறை தலைவராக இருக்கேன். இதெல்லாம் எப்படி ஒரு சாத்தியம் அப்படின்னா, எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. அப்பா அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் போவாங்க. நான் வந்து இந்த கல்வி உதவித்தொகையை வச்சு அப்படியே படித்து நான் இன்றைக்கி ஒரு முனைவராக இன்றைக்கி வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து யாரால் செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம கலைஞரும் தளபதியாலையும் தான் இது சாத்தியமானிச்சு. ஆனால் ஊரில் எல்லாரும் எப்படி முனைவர் பட்டம் படிக்கிறது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு தமிழ்துறை தலைவராக ஒரு கல்லூரியின் உதவி பேராசிரியராக இருக்கேன். பேருக்கு அப்படி மாற்றுத்திறனாளிகள் சொன்னாலும் கூட ஒருத்தர் முனைவர்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க TCSல ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க பேராசிரியர்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கலைஞரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இந்த அரங்கம் இருக்கிறது. என் பேர் சங்கர், சேலம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் MBA முடிச்சிருக்கேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த மோட்டார் பொருத்திய வாகனம் முதல் வழங்கிய போது 2008 வழங்கினார். நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. அதாவது என்னென்னா, இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்தில் இலவச பயணம் அப்படின்னு அறிவித்தாங்க, திமுக அரசு அறிவித்தது. இப்போ அதுக்கும் உங்களுக்குன்னு தனியாக ஒரு வண்டி கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த வாகனத்தை கொடுத்த பிறகு தான் என்னால் கல்லூரி தினசரி போய் வந்து முடிஞ்சது. ஸோ அவர் இல்லைன்னா என்னுடைய படிப்பு அதே இடத்துல நின்றுருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு குக்கிராமம். சரிங்க. சேலம் மாவட்டத்திலேருந்து தாரமங்கலத்திலேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் உள்ள போகணும். பழக்காரனூர்னு ஒரு குக்கிராமம். அந்த குக்கிராமத்திலிருந்து நான் டவுனுக்கு வரணும்னா தாரமங்கலம் தான் வரணும். படிப்புக்காகட்டும் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கூட தாரமங்கலம் தான் வருவோம். அப்படி வருகையில் எங்களுக்கு இந்த மோட்டார் பொருத்திய வாகனம் வழங்கிய முத்தமிழறிஞரை இந்த நேரத்தில் அவரை நினைவு கூறுவதில் பதிவு வைக்கிறதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கப்புறம் இப்போ தலைவர் வந்து பெருமையாக சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு மெம்பர் கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு நியமனம் கொடுத்ததுக்கு என்னால் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த செய்தியை பார்த்த உடனே குக்கிராமத்தில் எனக்கு எங்கள் ஊருக்காரங்க சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்கு பாரு தலைவர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்கய்யா. என் பெயர் சுமதி. நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன். சேலம் மாவட்டத்தோட கடைசி கிராமம் என்னுடைய கிராமத்து பேர் வந்து பெரியேரி. பிறக்கும்போது நார்மலாக தான் இருந்தேன். கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விபத்தில் எனக்கு கால் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நார்மலாக இருந்துட்டு இடையில பாதிக்கப்பட்டோம்னா அதனுடைய கஷ்டம் என்னங்கிறத நான் ரொம்ப நாள் அனுபவிச்சிருக்கேன். நான் நார்மலாக இருக்கும்போது என் கூட இருந்தவங்க எல்லாருமே நான் மாற்றுத்திறனாளியாக மாறின பிறகு என்னை விட்டுட்டு வெளியே போனாங்க. ரொம்ப நாள் அதனால் நான் கஷ்டப்பட்டேன். நான் வந்து BSc BEd முடித்தேன். MSc படிக்கும்போது என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையில்
மாற்றுத்திறனாளிக்குன்னு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன், எனக்கு மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரியவர். இவர் என்னை வந்து ஜனவரி மாதம் ஸ்டேட்டில் வந்து சென்னை ஸ்டேட் விளையாட்டு போட்டி நடந்துச்சு. வாமான்னு சொல்லி கூப்பிடும்போது நான் முடியாதுன்னா 9 வருஷத்தில் நான் மினிமம் 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்ததே கிடையாது. ஆனால் அண்ணா சொன்னார், நீ ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கோ அப்படின்ட்டு. நான் கலந்துக்க முடியாது, ஆடியன்ஸாக வரேன்னு சொல்லி போனேன். எனக்கு ஐடி கார்டு வாங்கி கொடுத்து என்னை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க வச்சு ஸ்டேட்டில் நான் ரன்னிங்கில் வந்து ஃபஸ்ட் கோல்டு மெடல் வாங்கினேன். துணை முதலமைச்சர் இப்போ இருக்கிறாரு அப்படின்னா அவர் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு செஞ்சுருக்கிற ஒரு நல்ல விஷயம் வந்து என்னென்னா, நேஷ்னலில் கலந்துக்கிட்டு ஜெயிச்ச ஃபஸ்ட்டு 3 பேத்துக்கு கோல்டு மெடலுக்கு 5 லட்சமும், அடுத்தது 2வது சில்வர் மெடலுக்கு 3 லட்சமும், வெண்கல பதக்கம் வாங்குறவங்களுக்கு 2 லட்சமும் அறிவிச்சு என்ன மாதிரி இருக்கிற என்னால் நடக்கவே முடியாது, ஆனால் இன்னைக்கு என்னால் ஓட முடியும் கொடுக்குற அந்த உதவித்தொகை 1500 ரூபாயிலே அந்த உதவித்தொகையை வச்சு நான் இங்கேருந்து போயிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதும் எனக்கு ஃப்ரீயாக தான் என்னுடைய கோச் சொல்லித்தராரு. ஸ்போர்ட்ஸில் நான் அடுத்த வருஷம் ஜெயிக்கணும், என்னால் முடியாத இருந்த எனக்கு முடியுங்கிற மனப்பக்குவத்தை கொண்டுட்டு வந்ததே இந்த உதவித்தொகை. நிறைய விஷயங்களை பொருத்தி பார்க்குறீங்க. ஒரு பக்கம் உதவித்தொகையும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது, ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த பேருந்துகளில் நீங்கள் போனால் உங்களுக்கு அதுவும் வந்து கட்டணமில்லா பேருந்து தான். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றிம்மா, நன்றி. ஐயா அவர்கள் செய்த சாதனை வந்து ஏராளம், சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை. திராவிட கழகத்தின் ஆட்சி காலம் மாற்றுத்திறனாளிகளின் பொற்காலம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து முக்கியமாக ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனி நியமன பதவி ஒதுக்கியிருக்காங்க. எந்த ஒரு அரசுமே இது நாள் வரையும் அதை பற்றி யோசித்ததே இல்லை. இதை வந்து முன்னெடுத்திருக்காங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அறிவிச்ச உடனே உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுச்சு? இப்படி இது வரைக்கும் நிறைய உரிமைகளை கொடுத்துட்டாங்க, அடுத்த அதிகாரத்தை கொடுக்குறாரு, இப்படி ஒன்றா என்னெல்லாம் பண்ணலாம் தோணுச்சு, பொறுப்பை கொடுக்குறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை அந்த பொறுப்பு மூலமா என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்குறேன். எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது அதனால தான் அவரை வந்து நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஆவித் பேகம். நான் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளே நாங்கள் வந்து தவழும் மாற்றுத்திறனாளிகள், அதாவது கைகள் 2ஐயும் தரையில் ஊண்டி தவந்து போகக்கூடிய மாற்றுத்திறனாளி. எங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா ஒரு 4 பேர் எங்களை வீல் சேரை தள்ளிட்டு போகணும், இல்லைனா உருட்டிட்டு போனால் தான் நாங்கள் போக முடியும். ஆனால் எங்களுக்கு இந்த பெட்ரோல் ஸ்கூட்டர் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களால் வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. இப்போ ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நாங்கள் போகணும்னா நாங்கள் போய் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு எங்களுக்கு ஆட்டோ போக முடியாது. ஏன்னா ஆட்டோவுக்கு அவ்வளோ சார்ஜ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பெட்ரோல் ஸ்கூட்டர் மூலமாக நாங்கள் போகும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு பொருளாதாரத்தை வந்து சிக்கனமாக செயல்படுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் இப்போ வந்து ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனால் நிறைய மாற்றுத்திறனாளிகள் அந்த கால் கட்டானவங்கலாம் ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தாங்க இதுக்கு, இந்த ஒரு அரிய வாய்ப்புக்காக. அவங்க வந்து இப்போ இந்த பெட்ரோல் ஸ்கூட்டர் அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்க வாங்குறதுனால அவங்க குடும்பத்தவே அவங்களால பார்க்க முடியுது. இந்த பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்கி அவங்க ஃபேமிலி குழந்தைகளை கூட்டிகிட்டு போக முடியுது ஸ்கூலுக்கு, அது மூலமாக அவங்க ஒரு மார்க்கெட் போக முடியுது. இதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது போன்ற இன்னும் நல்ல திட்டங்களை கொண்டு வரனால எங்களை மாதிரி பெண்களுக்கும் அது நல்ல உதவியாக இருக்குன்றதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். சக்ஸஸ் இதான் முதல்ல பராசக்தியில் எழுதின வார்த்தை. அந்த சக்ஸஸை எங்கள் வாழ்க்கை முழுவதும் கொடுத்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே படத்தில் யாருமே சிந்திக்காத வண்ணம் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு சங்கம் என்ற ஒரு சங்கத்தை வைத்து அதில் ஒரு மாற்றுத்திறனாளி எஸ்.எஸ். ராஜேந்திரன் சார் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி தலைவராக கொண்ட அந்த இதிலேயே அவருடைய உணர்வை, மாற்றுத்திறனாளிகள் மீது உள்ள அக்கறையை அருமையாக காட்டியிருக்கிறார். அந்த படத்திலிருந்தே மாற்றுத்திறனாளிகள் மீது அவர் எந்த அளவுக்கு அக்கறை காட்டியிருக்கிறார் என்பது நாம் அனைவரும் தெரிந்ததே. அதே போல் நீங்கள் கேட்டீங்க ஸ்கூட்ரு என்ன உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு, என்ன ஆதரவாக இருக்குன்னு. என் மனைவியை, என் குழந்தையை நான் ஸ்கூட்டரில் வைத்து அழைத்து செல்லும் பொழுது நான் ஒரு மாற்றுத்திறனாளியாகவே தெரிவதில்லை. குடும்பத்தோட நான் கூட்டிட்டு போறேன், குடும்பத்தோட கூட்டிட்டு போறேன், இதான் குடும்பத்தோட கூட்டிட்டு போறேன். சினிமாவுக்கு குடும்பத்தோட கூட்டிட்டு போய் சினிமா பார்த்துட்டு ஹாயா அங்கேருந்து வர்றேன். மாற்றுத்திறனாளியை பொறுத்தவரையில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் செல்ல பிள்ளை தான். செல்லா பிள்ளையாக கடந்த 10 வருடம் இருந்தோம்.
இந்த 5 வருடம் மீண்டும் நாங்கள் செல்லப்பிள்ளையாக மாறியதற்கு இந்த இருவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் நான் இருக்கிறேன், நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். சரி. காலேஜ் படிக்கும்போது எனக்கு பைக்கு வந்துச்சு. ஓகே. அந்த பைக்கு எனக்கு மரியாதையை கொடுத்துச்சு, நண்பர்களை உருவாக்குச்சு, சமூக அந்தஸ்தை எனக்கு கொடுத்துச்சு. நான் பஸ் ஏறினது என் வாழ்நாளில் வந்து ஒரு 7 முறை தான் ஏறியிருக்கேன். சரி. ஏன்னா ஏறவே முடியாது என்னால். ஏறி இறங்குறது போகிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த பைக்கு வந்த பிறகு பஸ்ஸில் நான் ஏறுவதில்லை, ஏன்னால் பஸ்ஸே எனக்கு பைக்காக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக சொன்னீங்கண்ணா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதுதான் லைஃபோட கனெக்ட் பண்ணி அவங்க செயல்படுத்தின திட்டங்கள், அதை நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னுடைய பெயர் முருகேசன். அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர். கல்வியால் ஒரு புரட்சி செய்ய முடியும் என்று எண்ணிய கலைஞர் கல்விக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தால் பயனடைந்தவர்கள் அதற்கு நாங்களே சாட்சி. அவர் அந்த திட்டங்கள் கொண்டு வரவில்லை என்றால் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இன்று சமூகத்தில் ஏற்றம் பெற்றவர்களாக இருக்க முடியாது என்பதற்கும் நாங்கள் தான் சாட்சி. கலைஞரை ஏன் இவர்கள் சொன்னவுடன் இவர்கள் நாடி நரம்பெல்லாம் புடைத்து கொண்டு பேசுகிறார்கள் என்று என்ன காரணம் என்றால், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்த மாற்றுத்திறனாளிகளை முதலாக நினைத்து பார்த்தவர் கலைஞர். அவர் நினைத்து பார்த்ததோடு மட்டும் கிடையாது, வைலண்டாக சில திட்டங்களை செய்தார். அது எங்களுக்கான திட்டங்கள், அது ஜிஓவாக அரசு ஆணையாக மாறியது. அதனால் நாங்கள் பல்வேறு படிக்கட்டுகளை ஏற முடிந்தது. அதற்கு காரணம் கலைஞர். அதன் பிறகு வந்த நம்ம திராவிட மாடல் நாயகன் ஐயா முதல்வர் அவர்கள் இன்று பல்வேறு கல்வி திட்டங்களை செய்து வருகிறார். மாணவர்களுக்கு 2 மடங்காக உயர்த்தியது, கல்வி உதவித்தொகை உயர்த்தியது, மாணவர்களுக்கு தேர்வு கட்டணமே இல்லை என்று கொண்டு வந்தது. அதோட ஸ்பெஷல் பீஸ் என்று சொல்லக்கூடியது சமீபத்தில் வந்தது. ஸ்பெஷல் பீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 240 ரூபாயும் எந்த கல்லூரியிலையும் எந்த மாணவனும் கட்டக்கூடாது என்று சொல்லிய ஒரே அரசாணையில் ரத்து செய்தது இந்த திராவிட மாடல் அரசு. அதனால் எங்களுடைய மாற்றுத்திறனாளி சமூகம் கல்வியிலையும் இன்னும் மென்மேலும் வளரும். அதற்கு வளர்ந்த பிறகும் எங்களுக்கு வேலை வாய்ப்பிலையும் அந்த 151 ஜிஓவை எங்கள் தளபதி கட்டாயம் நிறைவேற்றுவார். தமிழர்களை தலை நிமிர்ந்து செய்வது போல மாற்றுத்திறனாளி இனத்தையும் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நந்தகுமார். இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் நான் தான் மூத்தவனாக இருப்பேன் என்று நினைக்கின்றேன். 67 பள்ளி படிப்பை முடிக்கின்றேன். அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதற்கு முன்னால் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கிடையாது. தனியார் பள்ளியில் தான் என்னை சேர்த்தாங்க. அப்போ சேர்க்கும்போது எனக்கு பள்ளியில் ஸ்போர்ட்ஸ் பீரியடில் என்னை உட்கார வச்சுருவாங்க. நீ எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு, உன்னால் ஓட முடியாது, வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, இதுவும் பண்ண மாட்டாங்க, உட்கார வச்சுருவாங்க. மற்றவங்க விளையாடுவாங்க, அதை காட்சி பொருளாக நான் உட்காந்துருப்பேன். பாத்ரூம் தனியாக கிடையாது, அவங்க போகிறது. இதனால் பாத்ரூமே போகாதே வீட்டுக்கு வருவேன். அது மாதிரி பல சூழ்நிலைகளை அந்த அனுபவிச்சு. அப்போ மாற்றுத்திறனாளி குடும்பத்திலேயே ஒரு சுமையாக இருந்தோம். 67க்கு அப்புறம் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம், கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சில மறுமலர்ச்சிகளை கொண்டு வந்தார் சமூகத்தில். அதில் அதை பற்றி யாருமே சிந்திக்கலை, சமூகமே சிந்திக்கலை, ஈவன் பெற்றோர் கூட சிந்திக்கலை. அவங்கள தூக்கணுன்ற கை கொடுத்த ஒரே முதல்வர் இவர் தான். அவர் தான் மாற்றுத்திறனாளியின் பேரை கொடுத்து எங்களை கொண்டு வந்தார். அதனோட தொடர்ச்சியாக தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 14 அடி பாயின்ற மாதிரி இன்றைய முதல்வர் எங்கேயோ போயிட்டுருக்காரு. அது நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றாரு. அதில் ஒரு திட்டம் இப்போது நாங்கள் ஒர்க் பண்ண அந்த பெருநகர சென்னை மாநகராட்சியில் நாங்கள் அதிகாரிகளாக தான் இருந்தோமே தவிர அங்கே சொல்கிறது கேட்டு நடந்தோம். அங்கே எங்களுக்கு உட்கார ஒரு வாய்ப்பை இப்போ க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அது காலத்தால் நான்லாம் நினச்சி பார்க்குறேன். இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இவங்கெல்லாம் பெற்றிருக்காங்களே, நம்மளாம் ரொம்ப பின்னாடி. ஆனால் இவங்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் இவங்களை பார்த்து மகிழ்கிறேன்னு ஒரு பெரிய மனுஷனாக பார்த்து மகிழ்கிறேன். அது ஒன்று. அதாவது நீங்கள் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது ஒரு விளையாட்டு பீரியடில் நாங்கள் ஒரு காட்சி பொருளாக தான் இருப்போம் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காது, மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரியான இதெல்லாம் இருக்காது. 1970 அவர் சார் சொல்லும்போது சொன்னாங்க 70க்கு முன்பு பின்புன்னு பிரிக்கலான்னு. அப்படிதான் இந்த ஒரு உதாரணமாக நான் இருக்கிறேன். நிச்சயமா அது தவிர இப்போ இந்த கடற்கரையில் இது கொண்டதால அப்போல்லாம் எங்களோட பீச் கிட்ட போனால் மயிலாப்பூரில் தான் வீடு இருக்கும். பீச் கிட்ட தான் வாரத்தில் ஒரு நாள் இட்டுன்னு போவாங்க. எல்லாரும் என்னை கூட்டின்னு போகும்போது இங்கே கரையில் மண்ணில் உட்காரான்னுவாங்க.
உட்காந்து கையில் கொண்டு வந்த பொருள் அவங்க காலணிகள் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஒரு காவல்கார மாதிரி இதை பார்த்துக்கோ நாங்கள் தண்ணியில் போய் காலை நினச்சிட்டு வரணுவாங்க. எனக்கும் ஒரு உணர்வு இருக்குது, என்னையும் தூக்கிட்டு போய் அந்த தண்ணியில் நினைக்கணும். அந்த நினைச்சே வரலை. அவங்க வருவாங்க, அவங்க பார்த்துட்டு அதை மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதை கேட்டு அப்படியே பிரமிப்பாக இருந்த காலம் போய் இன்றைக்கி நீ வந்து யாரோட உதவி வேணாம், நீயே தனியாக போ அப்படின்ற ஒரு கடற்கரையில் நீங்க அந்த இதுல போனீங்களா? முதல்ல போய் கால் நினைச்ச உடனே உங்க மன உணர்வு எப்படி இருந்துச்சு? அப்படி சொல்ல முடியல, வார்த்தையால் சொல்ல முடியாது. அது வந்து இவ்வளோ வயசுக்கு அப்புறம் இவருக்கு கிடைச்சதே, இப்போ இருக்கவங்கள இப்போ அனுபவிக்கிறாங்கன்னு ஒரு பொறாமையாக தான் இருக்குது இவங்கள பார்க்கும்போது. எனக்கு இவ்வளோ நாள் பொறுத்து கிடைச்சதுன்ட்டு, இவ்வளோ காலம் கிடைச்சு, ஆனால் காலம் கடத்து கிடைச்சாலும் அதை அனுபவிச்சிங்க. ஆமாம், அந்த மகிழ்ச்சியை அளவிட முடியாது. நான் சென்னையில் இருக்கேன். நான் நெடுஞ்சாலைத்துறை அரசு வேலையில் இருக்கேன். இந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தால் எவ்வளோ கஷ்டங்கள், ஒரு நேரத்தில் பாரமாக எண்ணப்பட்ட குழந்தைகளாக இருந்தோம். அதெல்லாம் கடந்து இந்த நாளில் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள்னு கலைஞர் ஐயா வாக்குக்கு இணங்க இன்று உங்கள் எதிரில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு கௌரவத்தோடும் ஒரு உயர் மதிப்போடும் இருக்கிறோம். அது இந்த அரசு எங்களுக்கு அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்த ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான வழிகள். எனக்கு இடதுகால் பாதிப்பு. அது ஐயா இப்போ கூட கொஞ்சம் சமயமாக பேசுனாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் நீங்கள் இன்னைய நாள்லேயே நாங்கள்லாம் ஒரு பெரிய ஆள் மாதிரி என் உடன்பிறப்புகள்லாம் இன்றைக்கி பெரிய ஒரு கவுன்சிலர் மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த கலைஞர் இந்த தொலைக்காட்சியில் எங்களை ஒரு கூப்பிட்டு நீங்கள் உங்கள் சொசைட்டிக்கு என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு நீங்கள் பேட்டிக்காவங்கன்னு நான் நம்புகிறேன். நான் அருமை சார், நிச்சயமா உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறோம். முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல உள்ளாட்சி மன்றங்கள்ல நியமன அடிப்படையில் உங்களுக்கான பிரதித்துவம் இருக்கும். நீங்க என்ன செய்தீர்கள் நம்ம இதே அரங்கத்தில் சந்திப்போம். நான் 8ஆம் வகுப்பு படித்து முடித்த அந்த தருணத்தில் என்னுடைய வீட்டில் விவசாய குடும்பம், அனைவரும் விவசாயத்திற்கு மூழ்கி விடுவார்கள். நாங்கள் பள்ளி விட்டு வீட்டுக்கு சென்றவுடன் ஆடு மாடுகளை கட்ட வேண்டும், விறகுகளை எடுத்து கொண்டாந்து எடுக்க வேண்டும். அப்படி விறகு எடுக்கிற பொழுது என்னுடைய காலில் வந்து ஏதோ காணாக்கடி மறின்னு சொல்லிட்டு விஷம் கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய காலில் மிஞ்சு போடுற விரலை வெட்டிட்டாங்க. இங்கே ஊர்லேயே வெட்டி அதை நரம்பு கட்டாயிடுச்சு. ரெண்டாவது இந்த அரசு சலுகை இருக்கிறதே எனக்கு தெரியாது, ரொம்ப நாளாக தெரியாது. சலுகை இருக்குன்னே தெரியவே தெரியாது. நான் இவ்வளோ கல்லூரி பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு 2013 தான் நான் என்னுடைய இதே வாங்கினேன். நான் 2008 எனக்கு ஸ்னேக் அட்டாக் வந்தது. நான் அதுக்கப்புறம் 2013 தான் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதை வாங்கினேன். மாற்றுத்திறனாளிங்கிற அடையாள அட்டையை வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி எல்லாம் பேருந்து பயணத்துலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் இலவசமாக அனுபவிக்கும் போது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இரவு கூட நான் வந்து ட்ரெயினில் வரணும் அப்படின்றப்போ எனக்கு 150 ரூபா தான் எனக்கு டிக்கெட் அப்படின்னு சொல்லப்போ அவர் சொன்னார், எங்கே வேணால் விடுங்க, இன்றைக்கி மட்டும் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னாங்க. இல்லை நான் அவனுடைய சலுகையை நான் பயன்படுத்தாவேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த சலுகையை பயன்படுத்திட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. 1970 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பார்வையற்றோர்கள் படித்த பட்டதாரிகள் என்பது மிக குறைவாக இருந்தது. அப்போது 71 முதலாக பார்வையற்ற ஒரு பட்டதாரியை, அதாவது பாலகிருஷ்ணன் என்ற ஒரு நபரை கருணை அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் கல்லூரியிலே ஆங்கிலத்துறையில் அவரை பேராசிரியராக அனுமதித்தார்கள். இன்று தமிழ்நாட்டில் 2 பார்வையற்றோர்கள் கல்லூரியிலே முதல்வராக பணிபுரிகிறார்கள். கிட்டத்தட்ட அச்சகத்தில் மட்டும் ஒரு 1500 பேர் வரை வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அச்சகத்திலும் பார்வையற்றோர்கள் 50 பேருக்கு குறையாமல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 70 இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல் பார்வையற்றோர்கள் பணிபுரிகிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அவர் மட்டுமல்ல, முதலமைச்சர் அல்ல, நான் முதல்வர் ஸ்கீமே கொண்டு வந்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளையும் முதல்வர்களை உருவாக்கி இருக்கிறார். அப்படிங்கிற ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மினிஸ்டர்கிட்ட கேட்டலாம். மேடம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக நிகழ்ச்சி போகுது. நிறைய பேர் அவங்களோட லைஃபோட கனெக்ட் பண்ணியான விஷயங்கள் சொல்றாங்க. அந்த திட்டங்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி இருக்கிறதுன்னு உங்களுடைய நிறைவான பார்வை? உண்மையிலேயே இவங்க எல்லாரோடையும் வந்து இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறது எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக, ஒரு திருப்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த திட்டம் மூலம் நான் இந்த வேலைக்கு வந்தேன்றாங்க, அவங்க பேராசிரியர், இவங்க நான் தமிழாசிரியராக இருக்கேன்றாங்க, அப்படி ஒரு டாக்டர் சொன்னார். அதெல்லாம் கேட்கும்போது வந்து நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன திட்டங்களால் அவங்க எப்படி ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளார்கள், அதன் மூலம் அவங்க வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு நம்ம அறியும் போது மிக்க மகிழ்ச்சி. அதனால் எல்லாருடைய ஒவ்வொருடைய பேச்சுமே எங்களுக்கு பாடமாக தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேன்னு சொல்கிறீங்க, பட் அது அனுபவம்னு எடுத்துக்கிடலாம், எங்களுக்கு ஒரு பாடம்னு எடுத்துக்கிடலாம். ஓ, இப்படி செய்யும்போது இவங்கெல்லாம் இந்த மாதிரி முன்னேறுறாங்கன்றது. அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி.
மாற்றுத்திறனாளர்களின் உலகத்தை ஓரிடத்தில் காணுதற்கு திட்டமிட்ட மண்டலமாக திசைபுகழ் பரப்புகின்ற திராவிட நாயகனின் தலைமைத்துவ இன்றைய சரித்திரம் போற்றுகின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் கழகத்தமிழை கலைஞர் தொலைக்காட்சியில் மாற்றுத்திறனாளிகள் உலகை மாற்றும் திறனாளிகள் என்பதை வலியுறுத்துகின்ற சட்டங்களும் திட்டங்களும் வாழ்வு மனப்பான்மை என்பது ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மையாக இருந்தது, இன்று வாழ்வு மனப்பான்மையாக மாற்றிருக்கிற பெருமையோடு, இன்று தலைமை சான்ற பெருமையோடு நன்றியோடு வணங்கி எல்லாரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில இருந்து அழகா பல்வேறு விஷயங்களை பட்டியல் போட்டு எப்படி எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறது, இந்த சமுதாயம் எப்படி எங்களை எல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நீங்க சொன்னீங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல மீண்டும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய இடங்கள்ல சங்கடத்தை கூட நீங்க அனுபவிக்க வேண்டியிருந்தது. மீண்டும் ஒரு முறை நன்றி மட்டுமல்ல மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். இந்துக்கு மேல நீங்க சொன்னீங்க நாங்க கவுன்சிலராய் வருவோம் அப்படின்னு. அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி மிக